அரக்கோணம் அருகே ரயில் தடம் புரண்டதை அடுத்து சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் 5 ரயில்கள் வியாழக்கிழமை ரத்து செய்யப்பட்டன. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகேயுள்ள சித்தேரியில் பீகாரிலிருந்து கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூர் செல்லும் விரைவு ரயில் புதன்கிழமை தடம் புரண்டது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். அங்கு மீட்பு பணிகளும் ரயில் தண்டவாளத்தை சரி செய்யும் பணிகளும் முழு வீச்சில் நடந்து வருகின்றன. புதனன்று 12 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. வியாழனன்றும் பணிகள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் சென்னையிலிருந்து அரக்கோணம் மார்க்கமாக செல்லும் மேலும் 5 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. ஏலகிரி எக்ஸ்பிரஸ், சென்னை கோவை துரந்தோ, சதாப்தி, சென்ட்ரல் மைசூர் வாராந்திர ரயில், ஜோலார்பேட்டை அரக்கோணம் மின்சார ரயில் ஆகிய 5 ரயில்கள் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் தங்கள் டிக்கெட் கட்டணத்தை முழுவதுமாக திரும்ப பெற சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர்ல இருந்து சேரன் எக்ஸ்பிரஸ்க்கு புறப்பட்டு விசாகப்பட்டினம் போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். நேற்று அங்கே ஸ்டேஷனுக்கு கோயம்புத்தூர் ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்கே சேரன் கேன்சல் ஆகிடுச்சு, சேரன் எக்ஸ்பிரஸ். அங்கிருந்து அதுக்கப்புறம் அவங்க கவுண்டர்கிட்ட கேட்கும்போது நெக்ஸ்ட் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதில் ஏறிட்டு போனால் கோரமண்டல் கிடைக்குமென்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆலப்பி எக்ஸ்பிரஸ் வந்தது 10:30 மணிக்கு. ஆக்சுவலி 6:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் 10:30க்கு தான் வந்தது. இப்போ நான் இங்கே வந்து அந்த 2 ட்ரெயினுக்கு கேன்சல் பண்ணி ரிஃபண்ட் வாங்கிட்டு போகிறேன். அரக்கோணம் ரயில் விபத்தால் பெங்களூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை இயக்கப்படும் லால்பாக் எக்ஸ்பிரஸ் காட்பாடி வரை இயக்கப்பட்டது. கோவை இன்டர்சிட்டி ரயில் சேலம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. ஜோலார்பேட்டை அரக்கோணம் பயணிகள் ரயில் வாலாஜா ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. மேலும் சில ரயில்கள் அரக்கோணம் ரேணிகுண்டா வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன.